அந்த சனிக்கிழமை நாளிலே எந்த ஒரு விஷயத்தை நாம் ஆரம்பித்தல் சொன்னா சிந்தனையின் மூலமாக, அதாவது நம்ம இதெல்லாம் செய்யணும்னு சொல்லி நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னாலே அந்த நினைப்பினையே நமக்கு அவர் அதை சாஸ்வதப்படுத்தி விடுவார் அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். யாரு? சனி அப்படிங்கிற ஒரு கிரகம். சனிக்கிழமையை நாம் அசுப நாளாக கருத வேண்டிய அவசியம் இல்லை. சனிதான் தடையையும் உருவாக்குவார், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் எப்பொழுது உருவாக்குவார்னு சொன்னா, அந்த உழைக்காமல் சோம்பேறித்தனமாக இருப்பவர்களுக்குத்தான் தடை என்பது வந்து கொண்டிருக்கும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சனிக்கிழமை நாளில் என்னவெல்லாம் செய்யலாம் என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. பொதுவாக வந்து நம்ம செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் நல்ல நாள் இல்லை அப்படிங்கிறதுனால சுப நிகழ்ச்சிகளை செய்வதை தவிர்ப்போம் அல்லவா. அதனாலதான் அந்த நேயருக்கு அந்த மாதிரியான ஒரு சந்தேகம்ங்கிறது வந்திருக்கு. இப்படி இருக்க சனிக்கிழமை நாளை எல்லோரும் அசுப நாளாக கருதும் பொழுது, இந்த சனிக்கிழமை நாள்ல எந்த ஒரு விஷயமே பண்ணக்கூடாதா அல்லது செய்யக்கூடிய செயல்கள் இருக்கிறதா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. நிச்சயமாக சனிக்கிழமை நாளில் நிறைய நல்ல காரியங்களை செய்யலாம், அதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சனிவாரம் ஸ்திரவாரம் என்ற பெயரிலே சொல்லுவார்கள். ஸ்திரம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அதாவது நிலைப்புத்தன்மையை தரக்கூடிய விஷயங்களுக்கு ஒரு பேஸ், ஒரு கடகால் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை போடலாம். கடகால்னு சொன்னா நாம் பூமிக்காக சொல்ல வரல, ஏதோ ஒரு விஷயம் நம்முடைய வாழ்க்கையிலே இதுதான் நமக்கு சாஸ்வதம், நிரந்தரம் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நிரந்தரமான ஒரு விஷயங்களை துவக்குவதற்கு, ஆரம்பிப்பதற்கு, அது பற்றி ஒரு பிளான் போடுவதற்கு ஒரு ஏற்ற நாளாக இருக்கிறதுன்னு எடுத்துக்கலாம். இப்போ உதாரணத்திற்கு ஒரு இடம் வாங்கியிருக்கோம், ஒரு வீடு கட்ட போறோம்னு நினைச்சுக்கோமே. அப்படி அந்த வீடு கட்ட போகும் பொழுது இப்படியெல்லாம் வீட்டினை கட்ட வேண்டும் அப்படிங்கிற ஒரு திட்டமிடுவோம் அல்லவா. அந்த திட்டமிடுதலை செய்வதற்கு ஏற்ற நாள் தான் சனிக்கிழமை என்பது. அந்த சனிக்கிழமை நாளிலே எந்த ஒரு விஷயத்தை நாம் ஆரம்பித்தல் சொன்னா சிந்தனையின் மூலமாக, அதாவது நம்ம இதெல்லாம் செய்யணும்னு சொல்லி நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னாலே அந்த நினைப்பினையே நமக்கு அவர் அதை சாஸ்வதப்படுத்தி விடுவார் அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். யாரு? சனி அப்படிங்கிற ஒரு கிரகம். இந்த சனி கிரகத்தினுடைய துணை இருந்தால் நம்மால் பலவற்றையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக சொல்லிக்கிறோம். இதுல குறிப்பா சாஸ்வதம், இந்த உலகிலே எது சாஸ்வதம், சாஸ்வதம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருப்போம். நிரந்தரம், அதாவது ஸ்திரத்தன்மை அப்படின்னு சொல்றோம் இல்லையா. சனிவாரம் ஸ்திரவாரம் சொல்லிட்டோம். இந்த நாளிலே செய்யக்கூடிய விஷயங்கள் நமக்கு நிரந்தரமான நன்மையை தரும் அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த உலகத்திலே எது நிரந்தரம், எது சாஸ்வதம் அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா, புண்ணியம் என்பது மட்டும்தான் சாஸ்வதமாகிறது அல்லவா. சொத்து சேர்க்கை என்பதை விட நாம் எதை சேர்த்து வைக்க வேண்டும் அடுத்த தலைமுறையினருக்குன்னு சொன்னா, புண்ணியத்தை சேர்த்து வைக்க வேண்டும். அப்பொழுது நிறைய புண்ணிய காரியங்களை செய்வதற்கு ஒரு ஏற்ற நாள் தான் இந்த சனிக்கிழமை நாள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணத்திற்கு சாஸ்திரத்துல ரொம்ப விசேஷமா ஒரு விஷயத்தை பத்தி சொல்லியிருப்பார். சனி ரோகிணி யோகம் என்ற பெயரிலே சொல்லி இருப்பார்கள். சனி ரோகிணி யோகம்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, சனிக்கிழமை நாளும் ரோகிணி நட்சத்திரமும் ஒன்றாக இணையக்கூடிய நாளினை சனி ரோகிணி யோகம் என்ற பெயரிலே சொல்லுவார்கள். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், இந்த நாளிலே நாம் ஒரு அன்னதானத்தினை செய்கிறோம் என்று சொன்னால் அது நமக்கு 100 மடங்கு புண்ணிய பலனை தந்துவிடும். இந்த நாளிலே நம்ம என்ன தான தர்மங்களை செய்தாலும் சரி, எவர் ஒருவருக்கு எந்த ஒரு விஷயம் இல்லையோ, யார் ஒருவருக்கு எந்த ஒரு விஷயம் தேவைப்படுகிறதோ அதை நாம் வாங்கி தரும் பொழுது, அவர்களுக்கு தானமாக தரும் பொழுது, தானம் சொல்றதை விட தர்மம்னு கூட இது சொல்லலாம், பலனை எதிர்பாராமல் நாம் செய்தால் கூட அந்த தர்மமானது நமக்கு புண்ணிய கணக்கிலே சேர்ந்துவிடும். இதுதான் சாஸ்வதம் அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். குறிப்பாக ஏன் அன்னதானத்தினை சொன்னேன்னு சொன்னா, அந்த ரோகிணி நட்சத்திரம் என்பது சந்திரனுக்குரியது. சந்திரன் தான் நமக்கு உணவினை அளிக்கக்கூடியவர். எவர் ஒருவர் சனியினுடைய தாக்கத்தை பெற்றிருக்கிறாரோ அவர்தான் சமையல் கலையிலும் சிறந்து விளங்குவார். ஆக இந்த சமையல் கலையில் சிறக்கக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடியது சனி என்பது. ரோகிணி என்பது நாம் உணவு சாப்பிடக்கூடிய, அந்த ரோகிணி என்பது சந்திரனுக்குரிய நட்சத்திரம். இந்த சந்திரன் தான் நாம் சாப்பிடக்கூடிய உணவினை தருபவர். இந்த 2 கிரகங்களினுடைய இணைவு, இந்த சனி ரோகிணி யோகம் என்று வரும் பொழுது, இந்த நாளிலே ஒரு அன்னதானத்தினை செய்கிறோம் என்று சொன்னால் அது சாப்பிடுபவர்களுடைய வயிறை நிரப்புவது மட்டுமல்லாமல் அவருடைய மனதினையும் நிறைவடைய செய்கிறது. அவருடைய ஆசீர்வாதம்ங்கிறது இருக்கும் தெரியுமா. இந்த வயிறார சாப்பிட்டுட்டு அவர் ஆசீர்வாதம் பண்ணும் பொழுது இந்த பிளெஸிங்ஸ் அப்படிங்கிறது நமக்கு 100 மடங்கு பலனை தந்து விடுகிறதுன்னு சொல்றார். ஆக சனிக்கிழமை நாளிலே எதை செய்யலாம் அப்படின்னு சொன்னால்,
நான் சனி ரோகிணி யோகத்துல மட்டும் சொல்லல, இந்த ஒரு நாள் மட்டும் சொல்லல, பொதுவாகவே சனிக்கிழமை நாளிலே தானம் செய்வது என்பது சிறந்தது. அதுவும் எந்த தானம் சொன்னா அன்னதானம் செய்வது என்பது சிறந்தது. அப்படி அன்னதானத்தினை சனிக்கிழமை நாளிலே செய்யும் பொழுது அது நமக்கு 100 மடங்கு புண்ணிய பலனை தந்து விடுகிறது. அதுவும் அந்த புண்ணியம் என்பதுதான் நமக்கு நிரந்தரத்தன்மையை தருகிறது, சாஸ்வதத்தை தருகிறது. சனி என்கின்ற கிரகம்தான் ஒரு தியாக புருஷனுக்கு, ஒரு தியாகசீலனுக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆக சனிக்கிழமை நாள்ல எந்த ஒரு விசேஷமுமே பண்ணக்கூடாதா சார், தர்மத்தை தவிர வேற விஷயங்கள்லாம் சொல்லுங்களேன்னு சொன்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எது ஒன்று நமக்கு நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ அந்த விஷயம் பற்றிய ஆரம்பித்தல், அந்த விஷயத்தை பற்றி துவக்கக்கூடிய விஷயங்களை தாராளமாக சனிக்கிழமை நாளிலே செய்யலாம். நம்ம குழந்தைக்கு ஒரு ஹையர் எஜுகேஷனுக்காக நம்ம ஒரு அப்ளிகேஷன் போடுறோம், இந்த எஜுகேஷன் தான் என்னுடைய குழந்தைக்கு நிரந்தரமாக இருக்கும்னு நினைச்சோம்னா அதற்குரிய அப்ளிகேஷன் போடுவதற்கு கூட சனிக்கிழமை நாள் என்பது உகந்த நாள் தான். சனிக்கிழமையை நாம் அசுப நாளாக கருத வேண்டிய அவசியம் இல்லை. சனிதான் தடையையும் உருவாக்குவார், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் எப்பொழுது உருவாக்குவார்னு சொன்னா அந்த உழைக்காமல் சோம்பேறித்தனமாக இருப்பவர்களுக்குத்தான் தடை என்பது வந்து கொண்டிருக்கும். எவர் ஒருவர் உண்மையாக உழைத்து கொண்டிருக்கிறாரோ, நான் உண்மையாக உழைத்து உயர வேண்டும் என்று இருக்கிறாரோ அவருக்கு சனியானவர் நிச்சயமாக துணை இருப்பார். ஆக சனிக்கிழமை நாள் என்பது உழைப்பாளிகளுக்கும் ஒரு உகந்த நாள் தான். ஆக சனிக்கிழமை நாளிலே நாம் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அது நமக்கு நிரந்தரமான நன்மையை தந்துவிடும். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.